அப்ப இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் எப்படி சூழ்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பக்கம் போனாலும் நம்மளுடைய வியாபாரம், வீட்டுல வந்தா டிவி, பாட்டு, பாடல், படம், இப்படிதான். வெளியில வந்தோம் அப்படின்னு சொன்னா ஐபிஎல் மேட்ச், பிரெஞ்சு, டீ கடை, இப்படிதான். இதுக்கப்புறம் நண்பர்களிடம் விட்டுட்டு வெளியில வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வெளியில நடக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், இந்த மாநாடு, இந்த கட்சி, இந்த ஆட்சி, இதை பத்தி. பள்ளி வாசல் வந்தாலும் போன்ல மெசேஜ், நோட்டிபிகேஷன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அப்ப எந்த பக்கம் போனாலும் இந்த உலக வாழ்க்கையில் சூழ்ந்துதான் இருக்கணுமே தவிர எந்த நேரமும் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி வச்சு சிறிது நேரம் குர்ஆன் படிப்பதற்கோ, சிறிது நேரம் பள்ளிவாசல் உட்கார்ந்து ஹதீஸை கேட்பதற்கோ, அல்லது சிறிது நேரம் பிள்ளைகளிடம் மறுமை பற்றி பேசுவதற்கோ, அல்லது மனைவிடம் இஸ்லாத்தை பற்றி நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அந்த தர்பியாவை பற்றி பேசுவதற்கோ நம்மிடம் நேரம் இல்லை. இப்படி இருக்க சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய உதவி நாங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? சூரத்துல் முஹம்மத் 47வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் உதவி செய்தால் மட்டும்தான் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், அல்லாஹ் உதவி செய்வான். ஒரு சப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய கால்களை பலப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நம்மளுடைய எந்த உதவியும் கிடையாது. சிறிது நேரம் தாவா செய்வதற்கு ஒரு நேரம் கிடையாது. சிறிது நேரம் ஒரு பேம்ப்ளெட்ஸ், ஒரு போஸ்டர், ஒரு சூரத்துல் இக்லாஸ் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் நமக்கு கிடையாது. பிள்ளைகளுக்கு எத்தனை சூரத் கிடையாது. அப்ப இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும். ஐபிஎல் வந்துருச்சுன்னா போதும், ஐபிஎல்ல பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான பேர் காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு மேல டிக்கெட் போடுறது, அதுக்கு மேல டிவியில பாக்குறது, போன்ல பாக்குறது, அதெல்லாம் வேற. ஒரு படம் வந்துருச்சு சொன்னா அந்த படம் பார்ப்பதற்கு, அந்த படத்தை பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அதை பார்க்கறதுக்கு. அப்ப இந்த மாதிரி பல நேரங்கள் இந்த உலக வாழ்க்கைக்காகவே போது தவிர சிறிது நேரம் பள்ளிவாசல் உட்கார்ந்து, சிறிது நேரம் தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்விடம் தன்னுடைய பாவ மன்னிப்பு கேட்டு, யா அல்லாஹ், இதுவரை நான் செய்த பாவங்கள் என்ன, நான் உனக்கு எவ்வளவு பிரச்சனை, நான் உனக்கு எவ்வளவு மாறு செஞ்சிருக்கிறேன், நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அப்படியே மாறு செஞ்சிருக்கிறேன், உன்னுடைய பேச்சை கேட்காமல் நான் எவ்வளவு தவறுதலை செஞ்சிருக்கிறேன், நீ பள்ளிவாசல்ல வந்து தொழுதும் சொல்ற, நான் தொழுவாம இருக்கிறேன், உன்னுடைய தூதரை பின்பற்றும் சொல்ற, உன்னுடைய தூதரை பின்பற்றாமல் என்னுடைய இஷ்டப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ ஜகாத்தை கொடுக்கும் சொல்ற, ஜகாத்தை கொடுக்கல, நோன்பு வைக்கணும்னு சொல்ற,